அன்பிற்கினியவர்களே, மாரிதான் சிலரை வரைந்து பெய்யுமோ, காற்றும் சிலரை நீக்கி வீசுமோ, மாநிலஞ் சுமக்க மாட்டேன் என்னுமோ, கதிரோன் சிலரை காயோன் என்னுமோ என்கிற ஒரு பாடல் கபிலர் அகவலில் வருகிறது. அதாவது, மழை சிலரை ஒதுக்கிவிட்டு சிலருக்கு மட்டுமா பெய்கிறது? காற்று சிலரை ஒதுக்கிவிட்டு சிலருக்கு மட்டுமா அடிக்கிறது? அல்லது இந்த நிலம், இந்த நிலமானது சிலரை மட்டுமே சுமப்பேன், சிலரை சுமக்க மாட்டேன் என்றா சொல்லுகிறது? அல்லது எல்லாவற்றிற்கும் மேலாக சூரியன் சிலருக்கு மட்டும்தான் ஒளியும் வெப்பமும் கொடுப்பேன், பலருக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறதா? நீங்கள் இதற்கு பிறகு வரக்கூடிய மிக அருமையான வரிகளும் உண்டு. அது என்ன சொல்லுகிறது? மேல் ஜாதிக்காரர்களுக்கு மட்டும் நாட்டில் உணவு கிடைக்கிறது, மற்றவர்களுக்கெல்லாம் காட்டிலா கிடைக்கிறது, எல்லோருக்கும் உணவு இந்த நாட்டில்தான் கிடைக்கிறது, பிறகு ஏன் உங்களுக்குள்ளே இத்தனை வேறுபாடுகள்? குடியும் ஒன்றே, குலமும் ஒன்றே, பிறப்பும் ஒன்றே, இறப்பும் ஒன்றே என்று அது சாதியத்திற்கு எதிரான ஒரு மனநிலையை கொண்டு வருவதற்கு இயற்கை அழைக்கிறது. இதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆழப்படுத்தி பார்த்தோம் என்று சொன்னால், மழை என்பது மரத்தை வெட்டுபவர்களுக்கும் தான் பெய்கிறது. காற்று என்பது அதை மாசுபடுத்துகிற, அதை தங்களுடைய தொழிலின் வழியாக அல்லது பல்வேறு செயல்களின் வழியாக காற்றை மாசுபடுத்துகிறவர்களுக்கும் இந்த காற்று அடிக்கிறது. இந்த இயற்கை தாயை, இந்த இயற்கை பூமியை சிதைப்பவர்களையும் அது தாங்கி கொண்டிருக்கிறது. கதிரவன் எல்லோருக்குமாக ஒளி கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கிற போது, இயற்கை என்பது அல்லது நல்லது செய்கிறவர்களை மட்டும் ஏற்றுக்கொள்வதில்லை, தங்களுக்கு தீங்கு செய்பவர்களையும் அது ஏற்றுக்கொள்கிறது என்கிற ஒரு மிக முக்கியமான செய்தியை இந்த பாடலின் வழியாகவும் நாம் கற்றுக்கொள்ளலாம். இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நான் கதிரவனை உதித்தெழச் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் நான் மழை பொழியச் செய்கிறேன். எனவே எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல், நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும், இந்த மழையும் இந்த கதிரவனும் அனைவருக்கும் சொந்தமாக இருப்பதைப் போல, எந்த நிலையிலே மற்றவர்கள் இருந்தாலும் அவர்களை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய செய்தியாக இருக்கிறது. உங்களை அன்பு செய்தவர்களையே நீங்களும் அன்பு செய்தால், உங்களுக்கு வணக்கம் செலுத்துகிறவர்களுக்கே நீங்கள் வணக்கம் செலுத்தினால், அதனால் என்ன பயன்? நீங்கள் இயற்கையை பாருங்கள், அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக செய்தி. எனவே நாம் இந்த தவக்காலத்தில் நமக்கு எதிராக குற்றம் இழைக்கிறவர்களாக இருந்தாலும் அவர்களை மன்னிப்போம், நம்மை அன்பு செய்யாதவர்களை அன்பு செய்வோம், நமக்கு வணக்கம் செலுத்தாதவர்களுக்கு வணக்கம் செலுத்துவோம். ஏதாவது ஒரு செயலை, ஏதாவது ஒரு நபருக்கு இந்த தருணத்திலே நாம் இயற்கை போல நல்ல மனதோடு முழுவதுமாக திருப்பி கொடுக்க முயல்வோம். அந்த ஒன்றை நாம் நன்றே செய்வோம். நினைவில் வைத்துக் கொள்வோம். மாரிதான் சிலரை வரைந்து பெய்யுமோ, காற்றும் சிலரை நீக்கி வீசுமோ, மாநிலம் சுமக்க மாட்டேன் என்னுமோ, கதிரோன் சிலரை காயோன் என்னுமோ.